4 எதை பற்றி அப்படின்னா மெத்தட் ஆஃப் டீச்சிங். எப்படியெல்லாம் நீங்கள் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டீச் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். அப்போ அதை பற்றி பார்க்கணுன்னா கொஸ்டின் நம்பர் 1 என்னது? டீச்சர் சென்டர்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டீச்சர் சென்டர்ட் மெத்தட் தான். இது வந்து நம்ம முன்னாடி இருந்த ஸ்கூல்ஸ்லாம் இந்த மெத்தட் இருந்துச்சு. ஓகே, அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்சர் கொடுக்குறது. ஓகே, காலேஜஸில் இன்னும் அது இருக்குது இல்லையா? லெக்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிவாக உட்காந்து லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்துப்பாங்க. அடுத்தது டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், அடுத்தது டீம் டீச்சிங் மெத்தட். இந்த 3 தான் வந்து டீச்சர் சென்டர்ட் மெத்தட்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷனும் யார் தான் பண்ணுவா? டீச்சர் தான் பண்ணுவாங்க. டீம் டீச்சிங்லேயும் யார் பண்ணுவா அப்படிங்கிறாங்கன்னா டீச்சர் தான் அப்படின்றாங்க. இப்போ லெக்சர் மெத்தட் எப்படி நீங்கள் எழுதும் போதே அப்படின்னா சினாப்சிஸ் எழுதணும். சினாப்சிஸில் கன்க்ளூஷன் நான் எழுதியிருக்க மாட்டேன், நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடணும். ஓகே, லெக்சர் மெத்தட்னா என்ன அதை எழுதிக்கோங்க. அப்போ கைட்லைன்ஸ் என்ன, இதுக்கு ஒரு லெக்சர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அது நீங்கள் எழுதணும். மெரிட்ஸ் என்ன, இதில் டிமெரிட்ஸ் என்ன, கன்க்ளூஷன் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும். ஓகே, அடுத்தது லெக்சர் மெத்தட்னா என்ன டெஃபினேஷன்? இது ஒரு ஓல்டஸ்ட் மெத்தட் இல்லையா? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஓல்டஸ்ட் டீச்சிங் மெத்தட். இந்த மெத்தட் என்னது? டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? டீச்சர்ஸ் வந்து டாமினேட்டிங் கேரக்டரில் இருக்கணும். இஸ் லைக்டு பை டீச்சர் அண்ட் அது வந்து டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் மெத்தட் டீச்சர் ப்ரெசன்ட் த சப்ஜெக்ட் மேட்டர் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் லிசன்ஸ். டீச்சர் என்ன பண்ணுவாங்க? சப்ஜெக்ட் மேட்டர் என்னவோ அதை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? கண்டினியூஸாக லிசன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் மெத்தட். இந்த மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா? இல்லை, ஜஸ்ட் லிசன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். திஸ் மெத்தட் இஸ் டீச்சர் சென்டர்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர்ட். இந்த மெத்தட்ன்றது டீச்சர் சென்டர்டாக இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சென்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மையப்படுத்தின ஒரு டீச்சிங் அப்படின்றது தான். ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து இங்கே கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் என்ன ஆகிடுவாங்க? போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. லேக் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் கெட் போர்ட் அண்ட் சம் ஆஃப் தெம் மே ஸ்லீப். சில குழந்தைங்க என்ன பண்ணிவிடும்? தூங்கிடக்கூட செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டீச்சர் கோஸ் அஹெட் வித் த சப்ஜெக்ட் மேட்டர் அட் ஹிஸ் ஓன் ஸ்பீட். அப்போ அவங்களோட ஓன் ஸ்பீடில் தான் அவங்க சப்ஜெக்ட் மேட்டரை நடத்துவாங்க. டீச்சர் மே யூஸ் பிளாக் போர்ட் அட் டைம்ஸ். எப்போயாவது என்ன பண்ணுவாங்க? பிளாக் போர்டு யூஸ் பண்ணுவாங்க. எப்போயாவது என்ன சொல்லுவாங்க? நோட்ஸை டிக்டேட் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் வந்து டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனி கொஸ்டின் ஆர் ரெஸ்பான்ஸ். இதில் என்ன இருக்காது? எந்த கொஸ்டினோ எந்த ரெஸ்பான்ஸையோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இதுதான் வந்து என்னது? லெக்சர் மெத்தட். இதுக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு லெக்சர் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அப்படின்னா, டு மேக் லெக்சர் மெத்தட். இப்போ நான் பண்ணுறதும் லெக்சர் மெத்தட் தான். உங்களால் எந்த கொஸ்டின்ஸும் கேட்க முடியல, எந்த டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ண முடியல இல்லையா? அதான் லெக்சர் மெத்தட். டு மேக் லெக்சர் மெத்தட் எஃபெக்டிவ் த டீச்சர் ஹேஸ் டு ஃபாலோ சர்டன் கைட்லைன்ஸ். என்னென்ன கைட்லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் வந்து கேர்ஃபுல்லாக இல்லை அதே மாதிரியே சிஸ்டமேட்டிக்காக ஒரு லெசனை பிளான் பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது. ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? ஷுட் பி கெப்ட் இன் மைண்ட். அப்ஜெக்டிவை, அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க? கிளாஸில் டீச் பண்ணணும்னு சொன்னாக்கா வேறு கதையெல்லாம் பேசுவாங்க. பட் அந்த அப்ஜெக்டிவை நோக்கி அவங்களுடைய லெசன் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது நீங்கள் எதை மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, என்னது உங்களோட டீச்சிங் அப்ஜெக்டிவ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அப்புறம் லெக்சர் ஷுட் பி ரிலேட்டட் வித் டே டு டே லைஃப்பை ரிலேட் பண்ணி இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது? கொஸ்டின்ஸ் கேளுங்க, டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள், பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி சொல்லித்தாங்க, அண்ட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் விடுங்க. இது எல்லாமே வந்து லெக்சர் மெத்தடில் நீங்கள் கைட்லைன்ஸாக எடுத்துக்கணும். இப்போ மெரிட்ஸ் என்ன? இட் இஸ் பாசிபிள் டு ஹேண்டில் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அட் அ டைம். இப்போ இதில் ரொம்ப அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் இருந்தாலும் என்ன பண்ணிடலாம்? நம்ம ஈஸியாக டீச் பண்ணிடலாம். ஓகே, ஒரே டைமில். நம்ம டீச்சர் ஃபீல் செக்யூர் அண்ட் சாட்டிஸ்ஃபை. டீச்சருக்கு வந்து இதில் செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்க தெரியாத கொஸ்டினுக்கெலாம் கேட்டுருச்சிங்கன்னா
அதனால் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. அது மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே நான் படிச்சுட்டு வந்ததை நான் சொல்லிக் கொடுத்துட்டேன், நான் கற்றுக்கிட்டதை சொல்லிக் கொடுத்துட்டேன்னு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருப்பாங்க. டீச்சர் கேன் டெவலப் தேர் ஓன் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங். அவங்களோட ஓன் ஸ்டைலை வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் டீச் பண்ணுறதுக்கு. லெக்சர் மெத்தட்ன்றது ட்ரெயின்ஸ் டு லிசன் லாங் டியூரேஷனை கொண்டு வருது. ஓகே, லெக்சர் மெத்தட் இட் டெலிவர்ஸ் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் கொடுக்குறதுமே லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் ஒரு ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில். அப்போ சிலபஸ் கேன் பி கவர்ட் இன் அ ஷார்ட் டைம். சிலபஸ் எல்லாமே என்னதுலாம் ஷார்ட் டைமில் கவர் பண்ணி முடிச்சிடலாம். அந்த குழந்தைங்க டவுட் கேட்டால் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். டீச்சர் கேன் ஈஸிலி பிளான் ஹிஸ் லெக்சர் அவங்க ஈஸியாக பிளான் பண்ணி முடிச்சிடலாம். டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் இதில் லேக் ஆகுது. அப்புறம் நாட் ஷுர் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டிங். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனமாக கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஷுர் கிடையாது. அது மாதிரி சப்ஜெக்ட் மேட்டரை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றதையும் ஷுர் கிடையாது. ஏன்னா கொஸ்டின் கேட்டால் தானே அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சா புரியலையா ஆன்சர் பண்ணுறது பொறுத்து நமக்கு தெரியும். அதுவும் இங்கே இல்லை. It is not helpful to the students individual needs or differences. அது வந்து எதையுமே பூர்த்தி செய்யலை. ஓகே, திஸ் மெத்தட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி இன் ஹையர் செகண்டரி கிளாஸஸ். அதாவது ஸ்கூல்ஸ், காலேஜஸ். இப்போ ஸ்கூல்ஸில் வந்து லோவர் கிளாஸஸ்க்குலாம் இது அப்ளிகபிளே கிடையாது. ஒன்றே ஹையர் கிளாஸஸ்க்கு இல்லைன்னா காலேஜ் லெவலுக்கு தான் இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மெத்தட் டஸ் நாட் ஹெல்ப் இன் டெவலப்பிங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். சரி, இதில் என்ன ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் ஏதாவது சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ப்ரீவியஸ் நாலேஜ் எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. லோவஸ்ட் ரிட்டென்ஷன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் சினாப்சிஸும் எழுதிக்கணும். சில நேரம் நீங்கள் ரெண்டு மெத்தடை மட்டும் கேட்டு எழுத சொல்லுவாங்க. சில நேரம் ஒரு மெத்தடை கேட்டு எழுத சொல்லுவாங்க 10 மார்க் 5 மார்க்லலாம். ஸோ அதுக்கே சினாப்சிஸ் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்னது? ஷோயிங் பை ரீசன். ஓகே, ஒரு எதையாவது ஒரு இதை காமிக்கணும், அதுக்கு ரீசன் இருக்கும். எக்ஸ்பிளைனிங் ஆர் மேக்கிங் கிளியர் பை யூஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை வந்து எக்ஸ்பிளைனிங் மூலியமாகவோ கற்றுக் கொடுக்கறது, ஒரு இதை கிளியர் பண்ணுறது, அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். திஸ் மெத்தட் இஸ் அப்ளைடு இன் டீச்சர் அண்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராமில். டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் இதை வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதாவது நம்ம டீச்சிங் நம்ம பிஎட் படிக்கிறோம் இல்லையா, அதில். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு வென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தியரிஸ் எல்லாம் அப்ளை பண்ணாததுக்கு அவங்களுக்கு தெரியல அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி அவங்க அந்த மெத்தடில் டீச் பண்ணுவாங்க. இட் ஷோஸ் த லேர்னர்ஸ் ஹவு டு பர்ஃபார்ம் த டாஸ்க் ஸ்டெப் பை ஸ்டெப். இவங்களுக்கு எப்படின்னு அதை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை காமிக்கிறது தான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது. எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா சைக்கோமோட்டர் அண்ட் காக்னிட்டிவ் அப்ஜெக்டிவ்ஸை. ஓகே, இது எப்படின்னா இதை எப்படி சேவ் பண்ணியிருக்காங்கன்னா 3 ஸ்டெப்ஸில் சேவ் பண்ணியிருக்காங்க. ஒன்று இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு, அடுத்தது டெவலப்மெண்ட், அடுத்தது இன்டகிரேஷன். இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற போது டீச்சர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் த ஆக்டிவிட்டி. டீச்சர் வந்து இதை ஆக்டிவிட்டியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. டீச்சர் ட்ரைங் டு இனிஷியேட் த டெமான்ஸ்ட்ரேட்டட் ஆக்டிவிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் அப்படின்னா டீச்சர் இன்டகிரேட் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ், எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி காமிக்கிறாங்கன்றது தான் இது. ரூல்ஸ் அப்படின்னா இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்னா பர்ஃபெக்ட் டெமான்ஸ்ட்ரேஷனாக கொடுங்க. ஓகே, கிவ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் காமிப்பாங்க. ஒரு டெட் பாடியை வச்சுட்டு அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிற்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. அந்த பாடியை வச்சுட்டு அவங்க எதை கட் பண்ணுறாங்க, எதை ஓப்பன் பண்ணுறாங்க, இது எல்லாமே என்னது தான் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் தான். ஓகே, அடுத்தது கண்டினியூ அன்டில் ஸ்டூடெண்ட் இனிஷியேட் ஈச் ஸ்டெப். ஒரு ஸ்டெப்பையும் இந்த ஸ்டூடெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் கொடுங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க? கம்ப்ளீட் எக்ஸசைஸ் வித் அன் எவாலுவேஷன். ஓகே, இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்களா, அப்போ அதுக்கு எவாலுவேட் பண்ணுங்கள். இந்த குழந்தை கரெக்டாக இந்த கெமிக்கலோட சேர்த்துச்சா அப்படின்றது பார்க்குறாங்க கெமிஸ்ட்ரியில், அது மாதிரி. ஓகே, ஈவன் காம்ப்ளெக்ஸ் ஸ்கில் பிகம்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எதில்? டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடில்.
டீச்சர் கெட்ஸ் கோஆப்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட கோஆப்ரேஷன் டீச்சர்ஸ்க்கு நல்லா கிடைக்கும். மோட்டிவேட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இப்போ இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனை மோட்டிவேட் பண்ணுது. சைக்கோமோட்டார் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஒன்லி ஸ்கில் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். இட் இஸ் அ டைம் கன்சியூமிங், இதுவும் டைம் எடுக்கும். அண்ட் நாட் சூட்டபிள் டு கம்ப்ளீட் த சிலபஸை டைமில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து ஒருத்தருக்கு புரியும், ஒருத்தருக்கு புரியாது, ஒவ்வொருத்தருக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ டு டிஸ்கஸ். இதில் வந்து டிஸ்கஸ்லாம் பண்ண முடியாது. டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, அதை அப்படியே செய்யணும் அப்படின்வாங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு க்ரியேட் ஹேண்ட்மேட் மாடல்ஸ். அப்போ அவங்களால ஹேண்ட்மேட் மாடல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கும் முடியாது. இதெல்லாமே டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து டீம் டீச்சிங். இந்த டீம் டீச்சிங் அக்ரானிமில் என்ன சொல்கிறாங்கன்னா, டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். டுகெதர் எவ்ரி ஒன், எல்லாருமே இதை அச்சீவ் பண்ணணும். எது எவ்வளோ, கொஞ்சமாவா இல்லை அதிகமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டெஃபினேஷன் என்ன டீம் டீச்சிங்னா, 2 or more ஃபேக்கல்ட்டி இன்வால்வ். ஒரு லெசன் டீச் பண்ணுறாங்கன்னா அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு டீச்சர் தான் நமக்கு தெரிஞ்சு இருப்பாங்க இல்லையா. பட் ஆனால் இந்த பாருங்கன்னா அப்ராட் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா 2 டீச்சர்ஸ் ஒரு கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. இந்த டீம் டீச்சிங்கிறது அதுதான். ஒரு 2 பேர் இல்லைன்னா 3 பேர் இல்லை அதுக்கும் மேலே இருக்கவங்க இருப்பாங்க. ஒரு பிளானிங்கை இல்லைன்னா ஒரு கோர்ஸ் மெட்டீரியலை கிளாஸில் டெலிவர் பண்ணுறதுக்கோ எத்தனை பேர் இருப்பாங்க, 2 or more ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. ஓகே, டீச்சர்ஸ் இருப்பாங்க. இட் கேன் ஹெல்ப் டு கிரியேட் அ டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஒரு டைனமிக்கான இல்லைன்னா இன்ட்ராக்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டினரி கிளாஸ் டீச்சிங்கில் யார் இருப்பா, எத்தனை டீச்சர் இருப்பாங்க, ஒன்லி 1 டீச்சர், அதாவது இல்லைன்னா 1 ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. கவர்ஸ் என்டையர் கோர்ஸ் மெட்டீரியல், ஃபுல் கோர்ஸ் மெட்டீரியலும் அவங்களே நடத்தி முடிச்சுருவாங்க. ஆனால் டீம் டீச்சிங்கில் எத்தனை பேருக்கு என்ன கோர்ஸ் மெட்டீரியல் இஸ் டிவைடட் அண்ட் அக்கார்டிங் டு தியர் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அவங்கவுங்கள ஸ்பெஷலைசேஷனோடையும் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டை அதை வந்து பிரிச்சுருவாங்க கோர்ஸ் மெட்டீரியலில். ஓகே, ஸ்பெஷலைசேஷன் டீச்சர்ஸ்னால் இப்போ ஃபிசிக்ஸ் டீச்சர்னால் 4 டீச்சர் இருக்குங்கன்னா 4 டீச்சரில் ஒரு டீச்சர் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்டான டாபிக்ஸை எடுத்துக்குவாங்க. அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க, ஸ்பெஷலைசேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் கிரியேட் இன்ட்ரெஸ்ட், கீப் அட்டென்ஷன் அண்ட் ப்ரெசென்ட் போர்டமை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு டீச்சர்ஸும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் டீம் டீச்சிங்கில் டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராக்டிவாக இருக்கணும் டீம் டீச்சிங், அடுத்த ரேஷ்னலாக இருக்கணும் அப்சர்வர் டீம் டீச்சிங், இல்லைன்னா வந்து பார்ட்டிசிபேஷன் சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ராக்டிவ் டீச்சிங்கில் எத்தனை பேர் இருப்பாங்க பார்த்திங்கன்னா, 2 டீச்சர்ஸ் இருப்பாங்க, 2 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ப்ரெசன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிளாஸ் சைமல்டேனியஸாக 2 டீச்சருமே ஒரே நேரத்தில் நிற்பாங்க. ஓகே, ஒரே நேரத்தில் எடுப்பாங்க, ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய சப்ஜெக்டை. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் டேக் கிளாஸ் இன் ரொட்டேஷன். இதில் வந்து ரொட்டேஷனாக கிளாஸ் எடுப்பாங்க. ரொட்டேஷ்னல்ன்றதுக்கு ரேஷ்னல் சொல்லிட்டேன், ரொட்டேஷ்னல் டீம் டீச்சிங். அப்போ இந்த டீச்சர் எடுத்தோடனே அடுத்த டீச்சர் எடுத்தோடனே இந்த டீச்சர் எடுத்தோடனே அப்படி எடுப்பாங்க. அது ரொட்டேஷ்னல் டீச்சிங். இன்னொன்று அப்சர்வர் டீச்சிங். அப்படின்னா எல்லா டீச்சர்ஸுமே அங்கே அந்த கிளாஸில் ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க, அந்த கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. பட் யார் மட்டும்தான் எடுப்பா, ஒரே ஒரு டீச்சர் மட்டும் அட் எ டைம் கிளாஸ் எடுப்பாங்க. மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் அவங்கள அப்சர்வராக பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பாங்க, அந்த கிளாஸ்லேயே உட்காண்ட்ருப்பாங்க. ஓகே, இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் போத் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இம்ப்ரூவ் தேர் ஓன் டீச்சிங். அவங்களோட ஓன் டீச்சிங் ஸ்கில்ஸை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். ஃபேக்கல்ட்டி ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் க்ரியேட்டிவ் அசைன்மெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி டு சி டிஃப்ரெண்ட் டீச்சிங் ஸ்கில்ஸ். ஒரு டீச்சிங் ஸ்கில் இல்லாமல் நிறைய, இந்த டீச்சர் இவ்வளோ ஸ்கில்டாக இருக்காங்க, அந்த டீச்சர் அதில், பட் நிறைய அவங்க ஸ்கில்ஸு கற்றுக்கலாம், லேர்னிங் டெக்னிக்ஸையும் கற்றுக்கலாம். இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அவுட்கம், ஸ்கில்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், இதையும் அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுது. டிஸ்அட்வான்டேஜ்னால் என்ன, சம் சிம்ப்ளி டிஸ்லைக் த அதர் டீச்சர்ஸ். ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சரை பிடிக்காமல் இருக்கும், சும்மாவே பிடிக்காது அப்படின்வாங்க. அலோகேஷன் ஆஃப் கோர்ஸ் மெட்டீரியல் டு டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த கோர்ஸ் மெட்டீரியல் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த கோர்ஸ் மெட்டீரியல் நீங்கள் எடுத்துக்கோங்கன்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அது ஒரு இன்கன்வீனியன்ட்டு டீம் டீச்சிங்கில்.
டீம்ஸ் டோன்ட் ஹாவ் அடிக்குவேட் காமன் பிளானிங் டைம். அதே மாதிரி ஒரு டீச்சர் ஃப்ரீயாக இருந்தால் இன்னொரு டீச்சருக்கு வந்து கிளாஸ் இருக்கும். அப்போ ஃப்ரீயாக டைம் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அவங்களோட பிளானிங் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சப்ஜெக்டை பிளான் பண்ணுறது. 2 or more faculties present in the class expenses ஆர் மோர். இப்போ ரெண்டு டீச்சர் 3 டீச்சர் ஒரே கிளாஸில் இருக்கும்போது அதுக்குரிய லெக்சருக்குரிய அமௌண்ட்டை அவங்க கொடுக்கணும் இல்லையா, அதனால அது எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க. இதோட அந்த டீச்சிங் முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2, லேர்னர் சென்டர்ட் மெத்தட். நம்ம இது வரைக்கும் பார்த்தது டீச்சர் சென்டர்ட் மெத்தட். இப்போ லேர்னர் சென்டர்ட் மெத்தடில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 or 9 இருக்குது. ஓகே, செல்ஃப் லேர்னிங், தானாகவே கற்றுக்கிறவங்க, இது வந்து லேர்னர் சென்டர்ட். ஓகே, லேர்னர் வந்து தானாகவே கற்றுக்குறாங்க. ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக கற்றுக்குறாங்க. கம்ப்யூட்டர் அசிஸ்ட் பண்ணுது. இப்போ கூட கம்ப்யூட்டர் அசிஸ்ட் பண்ணுது இல்லையா, யூடியூப்பு. அந்த மாதிரி கெல்லர் பிளானுன்னு ஒன்று இருக்குது. ப்ராஜெக்ட் பண்ணி அதில் அந்த ப்ராஜெக்ட் மூலியமாக கற்றுக்கிறது. ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு அந்த ஆக்டிவிட்டி மூலியமாக கற்றுக்கிறது. ஆக்டிவிட்டி லேர்னிங் மெத்தட், அப்புறம் அட்வான்ஸ்ட் ஆக்டிவிட்டி லேர்னிங் மெத்தட், அடுத்து மைண்ட் மேப். இந்த மாதிரி 9 கான்செப்ட்ஸ் நமக்கு இருக்குது. அது 9ம் பார்த்துக்கலாம். லேர்னர் சென்டர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுடைய டீச்சிங் எல்லாமே என்னவா தான் இருக்குது, லேர்னர் சென்டர் டீச்சிங் தான் இருக்குது. லேர்னர் சென்டர் டீச்சிங்கில் ஃபஸ்ட்டு செல்ஃப் லேர்னிங். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களே தான் லேர்ன் பண்ணிக்குவாங்க. டீச்சர்ஸ் யாரும் டீச் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே செல்ஃப் லேர்னிங்கில் வரும். இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ப்ராசஸ் பை விச் இண்டிவிஜுவல்ஸ் டேக் த இனிஷியேட்டிவ். இண்டிவிஜுவலே என்ன பண்ணணும், இனிஷியேட்டிவ் எடுக்கணும். வித்தவுட் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களோட அசிஸ்டன்ஸ் இருக்கோ இல்லையோ அவங்களே இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அவங்களோட லேர்னிங்க்கு. செல்ஃப் லேர்னிங் ஸ்கில்ஸ் இன்வால்வ்ஸ் டு மேனேஜ் லேர்னிங் டாஸ்க் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ். ஓகே, எந்த டாஸ்க்காக இருந்தாலும் அவங்க மேனேஜ் பண்ணி கற்றுக்கணும், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. The skills are necessary for lifelong learning. எந்த ஸ்கில்ஸாக இருந்தாலும் லைஃப் லாங் லேர்னிங்க்கு அது தேவை அப்படின்னு சொல்கிறாங்க, நெசசரி அப்படின்னு. இட் இஸ் மோர் எஃபெக்டிவ் அண்ட் கன்வீனியன்ட். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அதே மாதிரி கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நவடேஸ் யூ கேன் லேர்ன் ஹவு டு டூ எனி திங் வித் த இன்டர்நெட் இல்லையா, எதை வேணாலும் கற்றுக்குறாங்க. பாம் எப்படி செய்கிறது, அப்புறம் வேறு என்னென்ன கற்றுக்கிறோம், ராக்கெட் எப்படி பண்ணுறது, இது மாதிரி நிறையா வந்து குழந்தைங்களுமே கற்றுக்கிட்டு அவங்களாம் செய்கிறாங்க இல்லையா. எக்ஸாம்பிள் பியர் டியூட்டரிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் வந்து இதில் இதுக்கு எக்ஸாம்பிள். லேர்னர் சென்டரில் செல்ஃப் லேர்னிங்கில் பியர் டியூட்டரிங் தாங்களே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அது மாதிரி ப்ராப்ளம் சால்விங் மெத்தடும் அவங்களே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க. செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன எங்கெங்கே இருக்குது, எப்படி அவங்க கற்றுக்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனி லேர்னிங் ரிசோர்ஸஸ், எந்த லேர்னிங் ரிசோர்ஸஸாக இருந்தாலும் ஓகே, டீச்சிங் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் ஓகே, தட் கேன் பி யூஸ்ட் பை a learner வித்தவுட் த டீச்சர் இல்லாமல் அவங்களா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலியமாக வச்சு நிறைய டாபிக்ஸை நம்ம லேர்ன் பண்ணுறோம் இல்லையா. அது மாதிரியே பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது, அது மூலியமாகவும் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கான் அகாடமி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் நிறைய மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். டியோலிங்கோ, அப்புறம் சோலோ லேர்ன், கார்செரா, அப்புறம் இன்ஃபோபெல்ஸ் கிட்ஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ரைம்ஸ் எல்லாம் பாடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்னென்னு உங்களுக்கு தெரியுமோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். புக் பூன், தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட், எடெக்ஸ், ஐடியூன்ஸ் மூலயமா. ஐடியூன்ஸ்லேயும் நிறைய எஜுகேஷன் பர்பஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் கோட் அகாடமி, யுடமி, இதிலெல்லாம் கூட என்ன பண்ணிக்கலாம், டீச்சர் இல்லாமே குழந்தைங்க செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இருக்கும். ஓகே, காலையில் எந்திரி, உட்காரு, இப்படி படி அப்படி படி, அப்படியே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த டைம் வேணாலும் படிக்கலாம், மிட் நைட் கூட படிக்கலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். தேர் ஆர் நோ லாங்கர் டிபெண்ட் ஆன் அதர்ஸை வச்சு டிபெண்ட் பண்ணி தான் அவங்க படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இட் ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் ஃப்யூச்சருக்கு இது ப்ரிப்பேர் பண்ணி விடும் உங்களை. டு ஒர்க் அலோன், தனியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக. டு ரீச் யுவர் கோல், உங்களுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு. டு செல்ஃப் எஸ்டீமை வந்து அது பூஸ்ட் பண்ணுது. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெடிமேட் மெட்டீரியலாக இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இதில் இல்லை. பிரெயின் ஸ்டார்மிங் இந்த பாசிபிளே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இருந்தால் தானே ஒருத்தர் ஒரு தாட்ஸ் கொடுப்பாங்க, ஒப்பீனியன் கொடுப்பாங்க, அதுவே இல்லை. ஓப்பன் கம்யூனிகேஷன் வந்து இருக்காது.
ஓப்பன் நோ இருக்காது. அடுத்தது யூ ஹாவ் டு வெரிஃபை யுவர் ஸ்டடி மெட்டீரியல். உங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கரெக்ட் தானா, ஃப்ராடா, இது யார் பண்ணா, எந்த ஆத்தரு அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணவும்ன்றது இருக்கணும். இல்லை அப்படின்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னர் சென்டர் டீச்சிங்கில் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைனா ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுது. எப்படி ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, டு ஸ்டடி அண்ட் லேர்ன் இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குது. எப்படி இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணலாம், கம்ப்யூட்டரை வச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஏற்கனவே எங்கே எழுதியிருக்கும் இல்லையா. லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ப்ரொவைடட் த்ரூ அ ஃப்ரேம் ஒர்க் ஆர் சீரீஸ் ஆஃப் ஃப்ரேம். என்னென்ன பார்த்தீங்கன்னா, லேர்னிங் மெட்டீரியல், எவாலுவேஷன், எல்லாத்துலேயும் எவாலுவேஷன் ஃபீட்பேக் இருக்கும். ஓகே, வெரி குட், சூப்பர் அப்படிலாம் நம்ம ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இங்கே நிறைய அந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் இப்போ யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. இட் ஹேஸ் டு பி யூஸ்ஃபுல். ஓகே, அந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கணும். ஓகே, நியாபாட், குவிசிஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஆப்பு. ஓகே, இதை வச்சு பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணலாம். இப்போ எவாலுவேஷன் பார்த்திங்கன்னா உடனே கிடச்சிரும். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்டு இருக்குதுன்னா, ஏற்கனவே நீங்கள் குவிசிஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நிறைய குவிஸ் வந்து நீங்கள் போட்ட உடனே 10 out of 10 மார்க் சொல்லிடும். அதுதான் எவாலுவேட் பண்ணுறது. இன்பில்ட்டாக எவாலுவேட் பண்ணிவிடும். அதுவே நீங்கள் போட்டால் அடுத்த செகண்டே ஃபீட்பேக் கொடுத்துரும், நீங்கள் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத. ஓகே, இது லேர்னிங். அடுத்தது பிரின்சிபல்ஸ் என்ன, இதிலெல்லாம் ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான் இருக்கணும், ஆக்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணணும், இமீடியட்டாக ஃபீட்பேக் கொடுக்கணும், செல்ஃப் பேசிங் மெத்தட் இருக்கணும், டெஸ்டிங் இருக்கணும். இதெல்லாமே கொள்கைகள்னு சொல்கிறாங்க. இதில் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இது ஒருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், இண்டிவிஜுவலைஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஸ்பெஷலான, அதாவது தனியான இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கிது இல்லையா. நீங்களும் இதை லேர்ன் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டும் எங்கேயோ இருந்தால் அதை இண்டிவிஜுவலாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இமீடியட்டாக ஃபீட்பேக் கொடுக்குது. இன்பில்ட் மெக்கானிசம் ஆஃப் இன்ட்ராக்ஷனுக்கு இன்பில்ட்டாக இருக்குது. கண்டினியூஸ் அஸ் இவாலுவேஷன். ஓகே, கண்டினியூஸ் எவாலுவேஷன் இதில் கிடச்சிருது. உடனே ஃபீட்பேக் கொடுத்துறாங்க, நீ தப்பாக பண்ணிக்க, ஏன் தப்பாக பண்ணிக்க, எதுக்கு தப்பாக பண்ணியிருக்குன்றது எல்லாமே அந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் வந்துடும். தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் டைம் ஃபார் லேர்னிங். லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸட் டைம் இருக்கா, இல்லை. இது ஒரு அட்வான்டேஜ். மே லேர்ன் தேர் ஓன் பேஸ். அவங்களோட ஓன் பேஸில் லேர்ன் பண்ணிக்கலாம். ட்ரில் கொடுக்குது. இந்த திருப்பி பண்ணும்போது ட்ரில் ஆகுது இல்லையா, அப்போ ஈஸியாக பண்ணிடுவாங்க ப்ராக்டிஸ். அப்புறம் செல்ஃப் எவாலுவேஷன் அண்ட் மோட்டிவேஷன். அப்புறம் என்ஹான்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுது. செல்ஃப் லேர்னிங் வித்தவுட் எனி டியூட்டர், ஹெல்ப்ஃபுல் ஃபார் டிஸ்டன்ஸ் லேர்னிங்க்கு இது உதவியாக இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் டைம் எடுக்கும், ஸ்டூடெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, டவுட்ஸ்க்கு எதுவுமே ரிசால்வ் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் மே கெட் செப்பரேட்டட் ஃப்ரம் சொசைட்டிலேருந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக. இப்போ யூடியூப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேட்டுட்ருக்கீங்க இல்லையா லெசனை, அந்த கேட்டுட்ருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாரை விட்டையும் தனியாக வந்து அதை உட்காந்து கேட்டுக்கிட்டுருக்கீங்க. ஸோ அந்த சொசைட்டியை விட்டு செப்பரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். கம்ப்யூட்டரை அசிஸ்ட் பண்ணுது. அசிஸ்ட்னால் உங்களுக்கு அசிஸ்டண்ட் வேணும்னா கம்ப்யூட்டர் தான். ஓகே, ஓப்பன் யூடியூப் அப்படின்னா ஓப்பன் ஆகுது இல்லையா, கூகுள் அசிஸ்டன்ஸோ இல்லை சிரியோ ஏதோ ஒன்று அது மாதிரி. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் அசிஸ்ட் பண்ணி எப்படி இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் இஸ் யூஸ் டு ப்ரெசென்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் மானிட்டர் த லேர்னிங் தட் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, கம்ப்யூட்டர் எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் இருக்குன்னா அந்த கோர்ஸ் மெட்டீரியல் அதை ப்ரெசென்ட் பண்ணுது எப்படின்ட்டு. ஓகே, அதை மானிட்டர் பண்ணி உங்களோட லேர்னிங் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மானிட்டர் பண்ணுது. நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றது கூட இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்க்கும். இட் மே பி யூஸ்ட் இன் ஆஃப்லைன், இல்லைன்னா ஆன்லைனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் இஸ் யூஸ் டு ப்ரொவைட், என்னென்ன ப்ரொவைட் பண்ணும், அது ஒரு ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணும் இல்லையா. டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த பிடிஎஃப்னாலும். ரெக்கார்ட் கீப்பிங். ஓகே, இதில் இவங்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இவங்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இதில் ப்ராக்ரஸ் இருக்கா, முன்னேற்றம் இருக்கா, அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கா, லேர்னிங் பர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணுறாங்களா, இது எல்லாமே உள்ளது. ஓகே, கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்றது தான் சிஏஐன்னு சொல்லியிருக்காங்க. சிஏஐ யூசஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணும், கிராஃபிக்ஸு, சவுண்டு, வீடியோ, இது எல்லாமே.
கம்ப்யூட்டரில் இருக்கும் இல்லையா, டியூட்டோரியல்ஸ், ட்ரில், ப்ராக்டிஸ், சிமுலேஷன், ப்ராப்ளம் சால்விங், இந்த மெத்தட்ஸும் அதில் இருக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் என்னென்ன? ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், கோர்ஸ்வேரா, இது எல்லாமே 3 டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷனில். இதில் என்னென்ன கொடுக்கலாம், இது என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரில் கொடுங்க, ப்ராக்டிஸ் கொடுங்க, டியூட்டோரியல் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது இல்லையா. நீங்கள் எந்த டாபிக் போட்டாலும் கூட அந்த டாபிக்ஸ் தகுந்த கேம்ஸ் இருக்குது. சிமுலேஷன், டிஸ்கவரி பண்ணலாம், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே பண்ணலாம். அட்வான்டேஜஸ், இது எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணலாம். 1-to-1 இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கிது. கிரேட் மோட்டிவேட்டர் இது கம்ப்யூட்டர்ன்றது. ஃபீட்பேக் உடனே கிடச்சிரும். செல்ஃப் பேசிங் நடக்கும். லேர்ன் ரேப்பிட்லி, திரும்ப திரும்ப நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஹெல்ப்ஸ் த ஷை அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ். இப்போ ஷையாக நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க டீச்சர்ஸ் கிட்ட அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கவங்களும் வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, மெக்கானிக்கலாக இருக்கும். கம்ப்யூட்டர் எடு, படி, உட்காரு அப்படின்ற போது அது மெக்கானிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இடையில் நிறைய லேக் ஆகுது. அடுத்தது நான் அவைலபிலிட்டி ஆஃப் குட் சிஏ பேக்கேஜஸ், நல்ல ஒரு பேக்கேஜஸ் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் பேக்கேஜஸ்லாம் இல்லாமல் இருக்குது. மல்டிமீடியா மே டைவர்ட் த அட்டென்ஷன் ஃப்ரம் த கண்டென்ட் இல்லையா. இப்போ நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அப்படியே டைவர்ட் பண்ணுவாங்க. சிஐ பிகம் போரிங். ஓகே, அது போராக அடிச்சிடும். கம்ப்யூட்டர் வைக்கிறது, படிக்கிறது மெக்கானிக்கலாக ரொட்டீனு அப்படியே ரிப்பீட்டு அதே மாதிரி போயிட்டுருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கெல்லர் பிளான். இந்த கெல்லர் பிளான்ன்றது என்ன அப்படின்னா, பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, பர்சனலைஸ் சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை என்னென்னு சொல்லுவாங்கன்னா பிஎஸ்ஐன்னு சொல்கிறாங்க. இது ஏன் எப்படி பிஎஸ்ஐன்னா, யார் இது டெவலப் பண்ணான்னா ஃப்ரெடெஸ் கெல்லர். அதனால் இது கெல்லர் பிளானுன்னு வந்துச்சு. ஓகே, இதை பண்ணது யார்? கெல்லர். அதனால் அது கெல்லர் பிளானுன்னு வந்துச்சு. இஸ் அசோசியேட்ஸ் இந்த மிடில் ஆஃப் எந்த இயரில் பாருங்கள், 1960 இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இன்னோவேட்டிவ் மெத்தட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்கிறாங்க இதை. இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கின்னர் ஆப்ரேட் கண்டிஷனிங் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணது அப்படின்றாங்க. உங்களோட ஓன் பேஸில் நீங்கள் போங்க, டீட்டெயில் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுங்க, யூனிட் பர்ஃபெக்ஷன் ரெக்குவயர்மெண்ட் தேவை, எம்ஃபசைசஸ் ஆன் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் எம்ஃபசைஸ் பண்ணுறது, யூஸ் ஆஃப் ப்ராக்டரை யூஸ் பண்ணுங்கள். கோர்ஸ் மாடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேபுன்றது எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்கும். எத்தனை மணி நேரம்னா 3 to 4 hours ஒவ்வொரு நாளைக்கும். ஓகே, 1 hour மோர் டியூட்டர்ஸ் வந்து அதில் இருப்பாங்க ஒரு லேபில். நீங்கள் லேப்ஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா அப்படி தானே, 2 டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, 2 லெக்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொன்னாங்க, 1 hour மோர் டியூட்டர்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேபுக்கு போகணும். லேபுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணணும், குவிஸ் எழுதணும். ஒருத்தர் ஒரு குவிஸ் எழுதணும். ஓகே, டு சீக் வித் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த டியூட்டர்ஸ் ஆர், இப்போ ஒரு டியூட்டர்கிட்ட இருந்தோ இல்லை ஒரு கோர்ஸ் மெட்டீரியல்லேருந்தோ அவங்க ஒரு குவிஸ் எடுத்து அவங்க வந்து எழுதலாம். ஓகே, இந்த லேப் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் குவிஸ் ஷீட்ஸ் அண்ட் ஒர்க் இண்டிவிஜுவலி டு ஆன்சர் தம். ஓகே, ஒருத்தருக்கும் ஒரு குவிஸ் ஷீட் கிடைக்கிது, அதை வந்து இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணி அதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் போய் கன்சல்ட் தேர் டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்து அதை கன்சல்ட் பண்ணலாம், நோட்ஸ் எடுக்கலாம், கேல்குலேட்டர் இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இந்த குவிஸஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 10 MCQs இருக்கும். ஓகே, இந்த குவிஸில் எத்தனை இருக்கும், 10 MCQs இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஆன்சர் 8 கரெக்ட்லி. ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், அட்லீஸ்ட் 8 வந்து அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறோம். அதர்வைஸ் தே மஸ்ட் ரிட்டர்ன் டு த லேப் ஃபார் த நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் அன்டில் மாஸ்ட்ரி அடைகிற வரைக்கும் அவங்க திருப்பி இப்போ 4 மார்க் வாங்கியிருக்க குழந்தைன்னா அந்த குழந்தை திருப்பி வந்து அந்த டெஸ்ட் எழுதணும், ஆனால் வேறு கொஸ்டின்ஸோட. ரிசல்ட்ஸ் ஆர் போஸ்டட் இந்த லேப் வந்து நெக்ஸ்ட் டேயில் இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம போஸ்ட் பண்ணால் குழந்தைங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். இந்த கோர்ஸ் மாடியூல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட்ஸ் ரீட் பண்ணுறது, ஃபிலிம்ஸை காட்டுறது, ஆடியோ டேப்ஸு, ஃபிலிம் ஸ்டெப்ஸை காமிச்சு அதை கண்டுபிடிக்க சொல்லி எழுத வைக்கிறது, குவிஸு, இதெல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. கெல்லர் பிளான்னா அதான், ஒரு லேபுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் 3 இல்லைன்னா 4 மணி நேரம் குழந்தைங்கள டெய்லி கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதில் 4 ஸ்டெப்ஸ் கெல்லர் டிவைடட். என்ன 4 ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஐக்கு மெட்டீரியல் என்ன அதை டிட்டர்மைன் பண்ணுங்கள், மெட்டீரியலை செக்வன்ஸாக வந்து பிரிங்க,
எவாலுவேட் த மெட்டீரியலை எவாலுவேட் பண்ணுங்கள். அலோவ் லேர்னர்ஸ் டு மூவ் ஃப்ரம் மாடியூல் டு மாடியூல். ஒரு மாடியூல்லேருந்து இன்னொரு மாடியூலுக்கு அவங்கள என்ன பண்ணுங்கள், மூவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் கிடைக்கிது லேர்னிங்கில். பனிஷ்மெண்ட்ஸு இல்லை. ஓகே, சிம்ப்ளி அவார்டு மட்டும் கொடுக்குறாங்க. பாஸ் இல்லைன்னா ஃபெயில் அப்படிங்கிற கிரேட் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன போயிடுறாங்க, ட்ராப் அவுட் ஆகியிருக்காங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. டிக்ரீஸ்டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வந்து கம்மியாயிடுச்சு இந்த கெல்லர் பிளானில். லிமிட்டட் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ் இருக்குது, அதனால் இது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த மெத்தட் வந்து ப்ராஜெக்ட் மெத்தட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மெத்தட் இல்லையா? அது என்னென்னா ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது தான். ஓகே, ப்ராஜெக்ட் மெத்தட் இஸ் அன் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு லைஃப். வாழ்க்கையை ரிலேட் பண்ணி இருக்கிறது தான் வந்து ப்ராஜெக்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் மெத்தட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வந்துன்னா அமெரிக்கன் ஆரிஜினில். இஸ் அன் அவுட்கம் ஆஃப் டிவிஸ் ஃபிலாசபி. டிவிஸோட ஃபிலாசபி இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் சப்ஜெக்ட் மேட்டர் இன் நேச்சுரல் செட்டிங். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை நேச்சுரல் செட்டிங்கில் லேர்ன் பண்ணிப்பாங்க. ஓகே, முன்னாடிலாம் குரு குழந்தைங்கள் இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அது நேச்சுரல் செட்டிங்கில் தான் லேர்ன் பண்ணுவாங்க. ஓகே, ப்ராஜெக்ட்ஸ் கேன் பி டன் இண்டிவிஜுவலி, குரூப் ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டுகெதர். ப்ராஜெக்ட்னது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், குரூப்பாக இருக்கலாம், இல்லை எல்லாரும் சேர்ந்து செய்கிறதா இருக்கலாம். இதில் என்னென்ன பிரின்சிபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் பை டூயிங், பை லிவிங், பை எக்ஸ்பீரியன்ஸ், பை சோஷியபிலிட்டி. லேர்னிங் த்ரூ அசோசியேஷன், கோஆப்ரேஷன் அண்ட் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இதுதான் அவங்களோட பிரின்சிபல்ஸ். அடுத்தது ஒரு சம் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ்க்கு சில ப்ராஜெக்ட்ஸ் காமிக்க சொல்கிறாங்க. ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை வந்து ஸ்கூலில் ரன் பண்ணி பாருங்கள், இல்லை ஒரு ஸ்டேஷ்னரி ஸ்டோரு, இல்லை ஸ்கூல் ஹாஸ்டல், இல்லைன்னா ரோடு லே பண்ணுறது, ரோடு போடுறது, அடுத்தது கிச்சன் கார்டன் மெயின்டைன் பண்ணுறது. இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்டெப்ஸ் இன் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 6 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 6 ஸ்டேஜஸ் வந்து நீங்கள் இப்படி கூட நீங்கள் போட்டு வரைஞ்சிக்கலாம். எனக்கு இடம் கூட பத்தலை, நீங்கள் பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகே, அதில் வந்து 6 ஸ்டேஜஸில் வந்து ப்ரொவைட் பண்ணணும் சிச்சுவேஷனை, என்னென்ன சூஸ் பண்ணணும் ப்ராஜெக்டை. ஓகே, ஒரு சிச்சுவேஷனை கொடுக்கணும் இல்லையா, கார்டனோ இல்லை ஒரு லேயிங் ரோடோ, அந்த சிச்சுவேஷனை கொடுக்கணும். என்ன ப்ராஜெக்டோ அந்த குழந்தைங்க செலக்ட் பண்ணணும். அப்புறம் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பிளான் பண்ணணும், அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும், அப்புறம் அதை எவாலுவேட் பண்ணணும் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட்டுன்றதை, அப்புறம் ரெக்கார்ட் பண்ணணும் எல்லா ஆக்டிவிட்டீஸையும். ஓகே, ஸோ இதை நம்ம பார்க்கலாம். இது ஒன்றுன்னா 6 ஸ்டேஜஸ் ஆர் ஸ்டெப்ஸ் இன் அ ப்ராஜெக்ட். என்ன 6 ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தா, ப்ரொவைடிங் அ சிச்சுவேஷன், அதை திருப்பி எழுதிருக்கேன். சூஸிங் அ ப்ராஜெக்ட். இப்போ இது மனப்பாடம் பண்ணதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக நான் திருப்பி எழுதியிருக்கேன். ஓகே, ப்ரொவைடிங் அ சிச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸு. ஓகே, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸு, பேங்க் ப்ராஜெக்ட் இருக்குது. அடுத்து என்ன ப்ராஜெக்ட் மேக்ஸில் சொன்னாங்க, ஒரு 6 ப்ராஜெக்ட் சொன்னாங்க இல்லையா, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அக்கார்டிங்லி டு நீட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில்ஸ் டு த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டு ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணும். யார் சூஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட் வந்து யார் சூஸ் பண்ணணுன்னா ஸ்டூடெண்ட்ஸோட விஷ் தான். டீச்சர் வந்து ஜஸ்ட்டு கைட் பண்ணுவாங்க பெட்டர் ப்ராஜெக்டை அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு. பிளானிங் த ப்ராஜெக்டை எப்படி பிளான் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறோம், அவங்களே பிளான் பண்ணணும் ப்ராஜெக்ட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. while planning the project following points to be considered. என்னென்ன பாயிண்ட்ஸு அப்படின்னா, நேச்சர் என்ன, ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்ன, டிகிரி ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ கஷ்டம், டைம் அலாட்டட் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட்டு எவ்வளோ நேரத்தில் அந்த ஃபினிஷ் பண்ணணும், மெட்டீரியல் என்னென்ன ரிசோர்ஸ் மெட்டீரியல் நமக்கு அவைலபிளாக இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகே, ஒரு தாஜ்மஹால் பண்ண சொன்னாங்கன்னா அந்த தாஜ்மஹாலுக்கு என்ன தேவை, தெர்மாக்கோல் தேவை, க்ளூ தேவை. ஸோ அதனோட ரிசோர்ஸஸ் நம்ம பார்க்கணும். ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், டீச்சர் ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் அசைனிங் ஒர்க். ஒருத்தருக்கும் ஒரு அசைன் பண்ணுவாங்க ஒர்க். ஓகே, அக்கார்டிங் டு தேர் இன்ட்ரெஸ்ட், அப்டிடியூட் அண்ட் கேப்பபிலிட்டி. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க ஒர்க்கு. ஈச் ஸ்டூடெண்ட் ஆஃப் த குரூப், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த டீச்சர் வந்து ஜஸ்ட்டு சூப்பர்வைஸ் பண்ணி கைட் பண்ணால் அதுதான், அது மட்டும் போதும். எவாலுவேஷன் அப்படிங்கிறது என்ன, ஓகே இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, அவங்களோட ப்ராக்ரஸ் என்ன லேர்னிங்கில். The students along with the teachers should review the progress.
ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து டீச்சரோட என்ன பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும். ஓகே, லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் செல்ஃப் கிரிட்டிசிசம் அண்ட் லாஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னைத்தானே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஓகே, நான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அண்ட் த்ரூ தேர் ஓன் ஃபெயிலிங்ஸ் அண்ட் ஃபைண்டிங்ஸ், ஏன் இதனால தான் என்னோடய ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணணும். என்ன ஈவெண்ட்டாக இருந்தாலும், எந்த குழந்தைங்க ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் ஷுட் இன்க்ளூட் எவ்ரி திங் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வரைக்கும் வந்து இது பண்ணணும். எக்ஸாம்பிள், ஒரு வெஜிடபிள் கார்டனை லே பண்ணுறத வந்து டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, எல்லா டாப்பிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து இந்த லேயிங் அவுட் வெஜிடபிள் கார்டனை வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ராஜெக்டை. அப்போ ஒரு வெஜிடபிள் கார்டனை வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு சிச்சுவேஷனாக கொடுத்துட்டாங்க டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் லைக் லேயிங் ரோடு இன் த ஸ்கூல், லேயிங் வெஜிடபிள் கார்டன், ரன்னிங் அ ஸ்டேஷனரி ஸ்டோர், இது எல்லாத்தையும் அவங்க வந்து இந்த 4 சிச்சுவேஷனையும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எதை சூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம டாபிக் என்ன பார்த்திங்கன்னா லேயிங் அவுட் அ வெஜிடபிள் கார்டனை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிளானிங் த ப்ராஜெக்டை பற்றி என்ன பிளான் பண்ணணும், இந்த கார்டனுக்கு எவ்வளோ ஏரியா தேவை, எந்த பிளேஸில் கார்டன் போடலாம், ஸ்கூலில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இதில் விளையும், எவ்வளோ சீட்ஸ் வேணும், எவ்வளோ உரங்கள் வேணும், எவ்வளோ அந்த பூச்சிக்கொல்லி எவ்வளோ வேணும், பெஸ்டிசைட்ஸ்னால் அது எவ்வளோ வேணும், வி ஹாவ் டு பை அப்படின்னு எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் ஒர்க்கு யார் கொடுக்கலாம், அலோகேட் பண்ணலாம், அதெல்லாம் கூட பிளான் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் ஆகும் இந்த கார்டனை நம்ம வந்து போடுறதுக்கு, இதுலேருந்து நமக்கு என்ன ரெவென்யூ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதை எவாலுவேட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களான்றதை எவாலுவேட் பண்ணணும். தி டீச்சர் சூப்பர்வைஸ் அண்ட் கைட் த ஸ்டூடெண்ட்ஸ் தென் அண்ட் தேர் அந்த டீச்சர் வந்து கைட் பண்ணுவாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. எவாலுவேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஹவு டு கேல்குலேட் த ஏரியா. ஸோ குழந்தைங்க எப்படி அந்த ஏரியா கேல்குலேட் பண்ணுறது, மேக்ஸ் சிலபஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸா அப்படின்றத எப்படி பார்க்குறது, இதில் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கணும். ரெக்கார்டிங் என்ன பண்ணணும், எல்லா ஈவெண்ட்ஸையுமே என்ன பண்ணி வச்சுக்கணும், ரெக்கார்ட் பண்ணணும். ஏரியா ஆஃப் கார்டன், ஏரியா ஆஃப் வெஜிடபிள்ஸ் என்ன பிளான்டட், எவ்வளோ வெஜிடபிள்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க, என்ன வெஜிடபிள் பிளான் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட்டாக லாஸா, பர்சன்டேஜ் என்ன, இதெல்லாம் ஃப்யூச்சருக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்காங்க. இதோட மெரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் மெத்தடில் சைக்காலஜிக்கல் மெத்தட் அண்ட் லேர்னர் சென்டர்ன்றது ஒரு அட்வான்டேஜ். இது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், டிசிப்ளினை டெவலப் பண்ணுது. சோஷியல் இன்டகிரேஷன், ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. சோஷியல் இன்ட்ராக்ஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுது. டெமோக்ரஸி இன் எஜுகேஷன், அதே மாதிரி டெமோக்ரஸியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அடுத்த டிமெரிட்ஸ் பார்த்திங்கன்னா, சிஸ்டமேட்டிக் அண்ட் கண்டினியூஸ் டீச்சிங் இஸ் நாட் பாசிபிள். சிஸ்டமேட்டிக்காக இதை கண்டினியூஸாக நம்மளால் டீச் பண்ண முடியாது. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் கெட்டிங் சேம் டைப் ஆஃப் லேர்னிங். எல்லாருக்குமே ஒரே டைப் ஆஃப் லேர்னிங் கிடைக்கல இதில். ஏன்னா ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, ஒருத்தர் மண்ணை வெட்டுறாங்க, ஒருத்தர் விதைய போடுறாங்க, ஒருத்தர் தண்ணி பாய்ச்சுறாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு இதை கற்றுக்க முடியாது. ஓகே, the knowledge obtained from various activities are not continuous. இது எதுவுமே கண்டினியூஸாக இல்லை. It does not provide any training in mathematical thinking or reasoning. இது எதுவுமே மேத்தமெட்டிக்கல் ட்ரைனிங்கோ திங்கிங்கோ ரீசனிங்கோ அது ட்ரெயின் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கை ஏபிஎல் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஏபிஎல் மெத்தடுனா ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் லேர்ன் பண்ணுவோம். இப்போ எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கில் தான் கொண்டு வந்திருக்காங்க. எதாக இருந்தாலும் செஞ்சு கற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான். டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் இன் அன் ஆக்டிவிட்டி and thereby learning the subject matter with interest is called activity based learning. ஓகே, சப்ஜெக்ட் மேட்டரை எதாக இருந்தாலும் அவங்க ஆக்டிவிட்டி மூலியமாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ஸ்கில் இஸ் டேக்கன், ஒரு ஸ்கில்லை எடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ அப்ளையிங் ஸ்கில் அப்படின்னா அப்ளையிங் ஸ்கில்லை எடுத்துக்கிறாங்க. இல்லை க்ரியேட்டிவ்ன்றது ஒரு ஸ்கில் இல்லையா, நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லா ஸ்கில்ஸுமே. இப்போ ஒரு ஸ்கில்லை எடுத்துகிட்டு அந்த ஸ்கில்லை வந்து
லேர்ன் பண்ணணும் வித்தவுட் எனி டவுட் அண்ட் தென் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்கில். ஒரு ஸ்கில்லை கற்று முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்கில்லுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்ரோச்சஸ் என்ன? ஃபாலோ த கரிக்குலம் கம்ப்ளீட்லி கரிக்குலமும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஆக்டிவிட்டி பண்ணுறேன்னு கரிக்குலம் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டா, அதனால் கரிக்குலம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஈச் ஸ்கில், ஒரு ஸ்கில்லுமே டிவைடட் இன்ட்டு ஸ்மால் பார்ட்ஸ். ஒரு ஸ்கில்லையுமே சின்ன சின்ன பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் இட் இன்ட்டு லேர்னிங் ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் லேர்னிங் ஸ்டெப்ஸாக மாற்றுங்க. இன் ஈச் லேர்னிங் ஸ்டெப் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஃபாலோட். ஒரு ஸ்டெப்லேயும் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபாலோ பண்ணும். எல்லா லேர்னிங் ஸ்கில்ஸ்க்குமே என்ன பண்ணணும்? லிங்க்டாக இருக்கும். எதுக்கு? டு கம்ப்ளீட் த சிலபஸ். எல்லா ஸ்டெப்ஸுமே. ஓகே, அடுத்தது ஆக்டிவிட்டீஸ். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம்? இனிஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே, கிவிங் மோட்டிவேஷன் கொடுக்கணும். அடுத்தது ஸ்கில் எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஆக்டிவிட்டீஸ் எவாலுவேட் பண்ணணும், டயக்னைஸ் பண்ணணும். அப்புறம் ஹோல்சம் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த ஸ்கில் கொடுக்கணும். இது எல்லாமே அதில் 4 கோர் லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்குது. என்னென்ன பார்த்திங்கன்னா, விஷுவலில் லேர்ன் பண்ணிக்கலாம், ஆடிட்டரியில் லேர்ன் பண்ணிக்கலாம், ரீட் அண்ட் ரைட்டில், கினஸ்தட்டிக்கில், ஓகே, செய்கையில். விஷுவல் அப்படின்னா விஷுவல் லேர்னர்ஸ் என்ன இருக்காங்க, அவங்களால ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ரீடைனா ஞாபகம் வச்சுக்க முடியும். when it is presented to them such as arrows, charts, இதெல்லாமே டயக்ராம்ஸ், ஏதோ ஒரு பிக்சரை காமிச்சோன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். சிம்பிள்ஸ் அண்ட் மோர். ஆடிட்டரி லேர்னர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்குறதன் மூலியமாக, லிசன் பண்ணுறது மூலியமாக, கவனிக்கிறதுக்கு மூலியமாக இன்ஃபர்மேஷனை அவங்க ஓக்கலாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த லேர்னர்ஸ் ஒர்க் வெல் இன் குரூப் செட்டிங். குரூப்பில் இருக்கும்போது அவங்க நல்லா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆக்டிவிட்டி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கில் இந்த ஆக்டிவிட்டிலாம் நம்ம கொடுக்குறோம். லிசன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எழுதுங்க, ரீட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ரீடிங் அண்ட் ரைட்டிங் லேர்னர்ஸ் சக்சீட் வித் ரிட்டன் இன்ஃபர்மேஷன் ஆன் ஒர்க் ஷீட்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் அண்ட் அதர் டெக்ஸ்ட் ஹெவி ரிசோர்ஸஸ். அடுத்தது கினஸ்தட்டிக் லேர்னர்னால் என்னது? ஃபிசிக்கலி ஆக்டிவ் ரோல். இதுக்கு செய்கை காமிக்கிறது, ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி. த்ரைவ் டியூரிங் கோர்ஸ் ஒர்க். ஒரு கோர்ஸில் அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. ஓகே, தீஸ் லேர்னர்ஸ் டென் டு ஒர்க் வெல் இன் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ். ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டினா கை மூலியமாக செய்ய சொல்கிறது. ஓகே, இந்த ஓட்டைக்குள்ளார கரெக்டாக வந்து கரெக்டான ஷேப்ஸ் உள்ளதை போடு அப்படிங்கிறது ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி. ப்ராஜெக்ட் ஒர்க். ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கிளாஸஸ், ஃபீல்டு ட்ரிப்பு, ஸ்டோரி டெல்லிங், ரோல் பிளேயிங், அப்புறம் ப்ராஜெக்ட் ரியல் ஆப்ஜெக்ட்ஸ், ப்ராஜெக்ட் ஒர்க், இது எல்லாமே சேர்ந்தது. அப்புறம் ஃபியூ ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு அவங்க ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஒர்க் பெட்டர் வென் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம் ரேதர் தென் சம்திங் வர்ச்சுவல் ஆர் இமேஜினரியாக நம்ம காமிக்கிறத விட ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் எடுத்து காமிச்சோன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஆரஞ்சுன்றதை ஆரஞ்சு பொம்மை வச்சு வரைஞ்சி காமிக்கிறத விட அந்த ஆரஞ்சை கொண்டு போய் காமிக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சயின்ஸ் லெசன்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரெஸ்டிங். சயின்ஸ் லெசன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. த்ரூ திஸ் மெத்தட் ஆஃப் டீச்சிங், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறது, இது என்ன வகையான பிளான்ட்டு, இது கீரையா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கலெக்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் போய் நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ஸை கலெக்ட் பண்ணி டீச்சர் வந்து அதை டீச் பண்ண வைக்கலாம். இது ஒரு ஆக்டிவிட்டி தான். அடுத்தது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வைக்கலாம். எப்படி பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம், இல்லைனா அவங்க ப்ராஜெக்ட் செய்யலாம். பட் வாட் எவர் இட் மே பி, ஸ்டூடெண்ட்ஸ் கெட் டு ஃபெமிலரைஸ் வித் த ப்ராஜெக்ட் டாபிக். அந்த என்னவா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த டாப்பிக்கை நல்லா ஃபெமிலரைஸ் ஆகிடுறாங்க. அடுத்தது வீடியோ கிளாஸஸ்ன்றது ரொம்ப நல்லா அட்டென்ஷனை கிராப் பண்ணிடும். ஒரு வீடியோ போட்டிங்கன்னா, எனி ஃபார்ம் ஆஃப் வீடியோ வில் ஏர்ன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். அரேஞ்ச் த வீடியோ கிளாஸஸ் டு டீச் த கண்டென்ட் டீச் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ கிளாஸஸ் உதவியாக இருக்குது. ஃபீல்டு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில்ட்ரன்ஸ்க்கு. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸுன்றதை டீச் பண்ணுறதை விட போஸ்ட் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் காமிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன இருக்கும், ட்ரெயின் இருக்கும் அப்படிங்கிற எப்படியெல்லாம் அவங்க இன்ஃபர்மேஷனை வந்து இது பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகிறது. அப்போ இந்த ஃபீல்டு ட்ரிப்பில் நிறையா அவங்களால லேர்ன் பண்ண முடியும். ஸ்டோரி அண்ட் ரோல் ப்ளே ரொம்ப நல்லா
ஸ்டோரி சொல்கிறதுல ரொம்ப ஸ்டோரி கேட்குறதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, ஸ்டோரி சொல்கிறதுலையும் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. டு யூ நோ வை லாங்குவேஜ் கிளாஸஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டிங்? ஏன் எந்த சப்ஜெக்டை விட லாங்குவேஜ் கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். எனாக்டிங் தெம் த்ரூ ரோல் ப்ளேஸ் கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால அது ரொம்ப எல்லா சப்ஜெக்ட்ஸை விட லாங்குவேஜ் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் நோ கண்டென்ட் வந்து இல்லை, கண்டென்ட் பேர்டன் இதில் கிடையாது, இது ஒரு மெரிட்டு. ஓகே, அடுத்தது நோ எக்ஸாமினேஷன் ஃபியர். இதில் பரீட்சை வைப்பாங்க ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கில் அப்படிங்கிற பயம் குழந்தைங்களுக்கு இருக்காது. டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பியர் குரூப்பை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்க, கற்றுக்குவாங்க, லேர்ன் பண்ணிப்பாங்க. டீச்சர் கேன் ஸ்பீக் வித் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் கிட்ட பேச முடியும். ஃப்ளெக்சிபிள் ஹோம் அசைன்மெண்ட்ஸ் கிடைக்கும். இம்ப்ரூவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. இதுலேயும் வந்து ட்ராபேக் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டீச்சரோட ஒர்க் லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். அடுத்தது லேர்னிங் அஃபெக்டட் பை அ டீச்சர் ஹூ டுக் ஃப்ரீக்வெண்ட்டாக டீச்சர் லீவ் எடுத்தாங்கன்னா லேர்னிங் வந்து அஃபெக்ட் பண்ணும். எவாலுவேஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒருத்தர் என்னென்ன பண்ணாங்க, அது எப்படி பண்ணி டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் மோர் தென் டிசிப்ளின் வந்து இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனால. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7th ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட், ஏஎல்எம். ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தட் நம்ம பார்த்தோம். இங்கே ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஆக்டிவ் லேர்னிங் இஸ் அ மெத்தட் ஆஃப் லேர்னிங் இன் விச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆக்டிவ்லி இன்வால்வ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆகியிருப்பாங்க இந்த லேர்னிங் ப்ராசஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆக்டிவிட்டி லேர்னிங் மெத்தட். என்கேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வித் கோர்ஸ் மெட்டீரியல், ப்ராப்ளம் சால்விங், கேஸ் ஸ்டடீஸ் வச்சு, கேர் ஸ்டடீஸ் இல்லை இது கேஸ் ஸ்டடீஸ், ரோல் ப்ளே மெத்தட்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த குழந்தைங்கள என்கேஜ் பண்ண வைக்கலாம். ஹையர் ஆர்டர் திங்கிங்கை இது ப்ரொமோட் பண்ணுது. எதெல்லாம் ஹையர் ஆர்டர் திங்கிங் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ளிகேஷன்றது ஹையர் ஆர்டர் திங்கிங், அனலைசிஸ் அண்ட் சிந்தசிஸ். பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரிஃப்ளெக்டிவாக இருக்கணும், நெகோஷியேட்டடாக இருக்கணும், கிரிட்டிக்கலாக இருக்கணும், காம்ப்ளெக்ஸாக இருக்கணும், என்கேஜாக இருக்கும். இது எல்லாமே அதோட கொள்கைகள். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா வாட் இஸ் லேர்ன்டு, என்ன அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்கன்றது ரிஃப்ளெக்ஷனில் தெரியும். நெகோசியேஷன் ஆஃப் கோல்ஸை வந்து நெகோஷியேட் பண்ணுறது. அதுமாதிரி மெத்தட்ஸ் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். அப்புறம் வேஸ் ஆர் மீன்ஸை வந்து குழந்தைங்க லேர்ன் பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ரியல் லைஃப் டாஸ்க் ஆர் ரிஃப்ளெக்டட் இன் த ஆக்டிவிட்டீஸில் ரியல் லைஃப் இது வந்து கொண்டு வரும். நேச்சர் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங்கோட நேச்சர் என்ன? டீச்சர் ஆக்ட்ஸ் அஸ் அ கைட். டீச்சர் வந்து கைடாக தான் இருப்பாங்க. ஓகே, ஆப்போசிட் டு பாசிவ் லேர்னிங்க்கு ஆப்போசிட்னா என்னது? ஆக்டிவ் லேர்னிங்னு சொல்கிறாங்க. இது ஒரு லேர்னர் சென்டர் டீச்சிங். அப்புறம் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்க் பண்ணி பேர் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது யூஸ் 1 minute பேப்பர் டெஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணுறது, கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், கிளாஸ் டிஸ்கஷன், இது எல்லாமே அதில் வரும். திங்க் பேர் ஷேரில் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டு இன்ட்ராக்ட் வித் மெட்டீரியலோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்டர் ஸ்டேட்ஸ் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். இன்ஸ்ட்ரக்டர் எதை ஸ்டேட் பண்ணுறாங்கன்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின்னு ஸ்டேட் பண்ணுறாங்க. ஓப்பன் எண்டட் கொஸ்டின்னா ஒரு கொஸ்டினை ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஓகே, பொதுவாக ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு அந்த கிளாஸில் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஓப்பன் எண்டட் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு பேர் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். இதே எந்திரிச்சு யாரையாவது ஒரு பேரை நீங்கள் கூப்பிட்டு திவ்யா ஸ்டாண்டப் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுன்னா அந்த ஒரு கொஸ்டினுக்கு அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் திங்க் பண்ணும். இதே நீங்கள் ஒரு கொஸ்டினை ஜென்ரலாக கேட்டிங்கன்னா அதுதான் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதை வச்சு திங்க் பண்ணுவாங்க, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் 1 minute இல்லைனா 2 minutes எடுத்துப்போங்க இந்த கொஸ்டினுக்கு. அப்போது அதுக்கப்புறம் பதில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். தென் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு பேர் அப் வித் அ பார்ட்னர். அதுக்கப்புறமேட்டு அவங்கவுங்க ரெஸ்பான்ஸ் எழுதி முடித்த பிறகு என்ன பண்ணுங்கள், அவங்கவுங்க பார்ட்னரோட பேரப் பண்ணுங்கள். ஓகே, டு டிஸ்கஸ் தேர் ரெஸ்பான்சஸ்.
அதை நோட்டை மாற்றி திருத்து அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அவங்களோட ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி வந்துச்சு எனக்கு எப்படி வந்துச்சுன்றதை பார்க்குறதுக்கு. யூஸ் அ 1 minute பேப்பர் டெஸ்ட். 1 minute பேப்பர் டெஸ்ட்டை யூஸ் பண்ணணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எப்படி 1 minute பேப்பர்னால் ஆன் யுவர் கிளாஸஸை ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டாக கொண்டு வாங்க. அப்படின்னா எப்படி கொடுக்குறது? இதுக்கும் அப்படி தான் 1 to 2 minutes கொடுக்குறாங்க அவங்களோட ரெஸ்பான்சஸ் எழுதுறதுக்கு. அட்ரஸ் ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்சஸ் எய்தர் டியூரிங் கிளாஸ் இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸில் அவங்களோட ரெஸ்பான்சஸை அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபன் டோன்ட் நோ வை, ஏன் அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணோன்றது தெரியல, ஆனால் தப்பு தான் மார்க்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும்போது அதை கரெக்ட் பண்ணும்போது இதனால தான் நீ தப்பாக எழுதியிருக்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள அடுத்த தடவை அந்த மிஸ்டேக் பண்ணாது. கிவ் plenty ஆஃப் பாசிட்டிவ் ஃபீட்பேக் as well as ஃபீட்பேக். பாசிட்டிவ் ஃபீட்பேக் நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்னால் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் எஃபெக்டிவ்லி. ஒர்க்கிங் டுகெதர், எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற போது எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். கிளாஸ் டிஸ்கஷன் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் டேக்ஸ் டர்ன்ஸ் டிஸ்கஸிங். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டர்ன் எடுத்துக்குவாங்க, ஒருத்தர் ஒரு சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யூ கேன் ஆக்சஸ் their knowledge and discover which student grasps the concept and to what extent அப்படின்றத கிராஸ்ப் பண்ணிக்குவாங்க. அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நாலேஜுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது ஒரு அட்வான்டேஜ். கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எல்லாம் நமக்கு ஒரு டெவலப் ஆகுது, அது ஒரு பெனிஃபிட்டு. ப்ரொமோட் ரிசர்ச் பேஸ்ட் லேர்னிங்கை ப்ரொமோட் பண்ணுது. அப்புறம் ப்ரையர் நாலேஜ் வித் நியூ நாலேஜை வந்து இன்டகிரேட் பண்ணுது. ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேஜ் இன் ஹையர் ஆர்டர் திங்கிங்கில் எங்கேஜ் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு லேர்னிங் பிரின்சிபல்ஸ் என்ன? டிஜிட்டல் கிளாஸ் ரூமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, க்ரியேட்டிவாக இருக்குது, கைடாக ஆக்ட் பண்ணுறாங்க, லெக்சராக ஆக்ட் பண்ணாமல். ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. இன்ட்ராக்டிவ் ஆன்லைன் டூல்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓப்பன் கம்யூனிகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஆன்லைன் கிளாஸஸில். அடுத்தது மைண்ட் மேப்ன்ற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஈஸி கூட. நான் கூட ஒரு டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன். சன்னை எடுத்துக்கோங்க. சன்னுன்னொடனே உங்களுக்கு என்னென்ன தோணுது அப்படின்னா சர்க்கிள் ஷேப் பற்றி தோணுது. சன் வந்து ஹாட்டாக இருக்கும்னு தோணுது. சில பேருக்கு சன் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு தோணுது. இதுதான் மைண்ட் மேப்பு. அவங்க மைண்ட் மேப் ஹாட்டுன்னா எந்தெல்லாம் ஹாட்டாக இருக்கும், டீ ஹாட்டாக இருக்குது அப்படின்னு கொண்டு போகிறது தான் வந்து மைண்ட் மேப். ஓகே, ஸோ மைண்ட் மேப் இஸ் அ டயக்ராம் இன் விச் இன்ஃபர்மேஷன் இஸ் ரெப்ரசன்டட் விஷுவலி. ஒரு இன்ஃபர்மேஷனை விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அந்த மைண்ட் மேப்பை. ஒரு சென்ட்ரல் ஐடியா இருக்கும். இப்போ இதில் சென்ட்ரல் ஐடியா நான் சொன்னதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னுங்கிறது சென்ட்ரல் ஐடியா, சூரியன்றது சென்ட்ரல் ஐடியா. ஓகே, பிளேஸ்ட் இன் த மிடில் அண்ட் அசோசியேட்டட் ஐடியாஸ் அரேஞ்ச் அரவுண்ட் இட். அதுக்கு அசோசியேட்டான ரிலேட்டான ஐடியாஸ் எல்லாமே ஹார்ட்டு சர்க்கிள் இது எல்லாமே அதை சுற்றி வந்துருச்சு. சென்ட்ரல் கான்செப்ட் இஸ் லிங்க்டு வயா லைன்ஸ் டு அதர் கான்செப்ட்ஸ் ஆர் லிங்க். ஒரு லைன் போட்டு அதை லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூசன் 1993 இந்த மைண்ட் மேப்பை இன்வென்ட் பண்ணார். மைண்ட் மேப்பிங் இஸ் சுப்பீரியர் டு ட்ரெடிஷ்னல் நோட் டேக்கிங் மெத்தட்ஸ். ட்ரெடிஷ்னல் நோட் டேக்கிங் மெத்தட்ஸை விட இந்த மைண்ட் மேப்பிங்கிறது எஃபெக்டிவாக இருக்குது, நிறையா இருக்குது. மைண்ட் மேப்பிங்கிறது ஹெல்ப்ஸ் யூ திங்க், கலெக்ட் நாலேஜ். திங்க் பண்ணுறதுக்காகவும், நாலேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்காகவும், ரிமெம்பர் பண்ணுறதுக்காகவும், ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இது உதவி செய்யுது. மைண்ட் மேப் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. பர்பஸ் ஆஃப் மைண்ட் மேப்போட பர்பஸ் என்ன? டு ப்ரெசென்ட் இன்ஃபர்மேஷன் எஃபெக்டிவாக ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மைண்ட் மேப் உதவியாக இருக்குது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, க்ரியேட்டிவிட்டி இன்ஸ்பயர் பண்ணுது, மெமரி அண்ட் ரீகாலை இம்ப்ரூவ் பண்ணுது. ஓகே, ஒரு மைண்ட் மேப்பை நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ஐடியா கொண்டு வாங்க. இப்போ சன்னுங்கிறது ஒரு மெயின் ஐடியா. ஓகே, அப்போ அந்த மெயின் ஐடியாவை வந்து கொண்டு வாங்க. அதை வந்து ஒரு சென்டர் ஆஃப் த பேப்பரில் எழுதிக்கோங்க. ஓகே, ட்ரா பிரான்ச்சஸ், அதுக்கு நிறைய கிளைகளை வரைங்க. அவே ஃப்ரம் த சென்டர், ஈச் சிம்பலைசஸ் ஒன் தாட் ஆர் அண்ட் ஒரு ஐடியாவோ இல்லைன்னா ஒரு தாட்டையோ அதை எழுதுகிற மாதிரி எழுதிக்கோங்க பிரான்ச்சஸில்.
ஃப்ரம் ஈச் பிரான்ச் மோர் ஐடியாஸ் கேன் பிரான்ச். அந்த பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச் உருவாகும். அந்த மாதிரி கொண்டு போங்க. இஃப் நெசசரி யூஸ் கலர்ஸ் அண்ட் இமேஜஸ். இப்போ உங்களுக்கு நெசசரியாக இருந்துச்சுன்னா கலர்ஸ் அண்ட் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா கலர்ஸ் அண்ட் இமேஜஸ் கொடுக்கும்போது அது பெட்டராக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைண்ட் மேப்போட எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கும். நீங்கள் சன்னுன்னு போட்டு அதையே கூட நீங்கள் எழுதலாம். ஓகே, இது தான் எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, நீங்கள் இதையும் படிச்சுக்கலாம். இதோட மியூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் நோட் டேக்கிங்கை இது ரெடியூஸ் பண்ணுது. காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்குது. பிரெயின் ஸ்டார்மிங் நடக்குது. டிஸ்கஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணுது. இன்ஃபர்மேஷனை கிளியராக ப்ரெசென்ட் பண்ண முடியுது. லாஜிக்கல் ஆர்டரோட அது மாதிரி லாஜிக்கலாக இருக்குது. ஓகே, யூனிக் ஃபார் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக இருக்குது. ஒருத்தர் ஒரு இதை சொல்கிறாங்க. க்ரியேட்டிவ் திங்கிங் அண்ட் சொல்யூஷன்ஸ் டு ப்ராப்ளம்ஸ். ஓகே, இது க்ரியேட்டிவ் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கோஆப்ரேஷன் as well as ப்ராப்ளம் சால்விங். அப்புறம் ஷோவிங் லிங்க்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மெயின் ஐடியாஸ் இன் த சப்ஜெக்ட். இதுக்குடைய லிங்க் என்ன ரிலேஷன்ஷிப்பு, இதையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, இது அட்வான்ஸ்ட் ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட். இதையும் ஏற்கனவே ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் தான் பார்த்தோம். இது அட்வான்ஸ்டுன்னு சொல்கிறாங்க. அட்வான்ஸ் லேர்னிங் மெத்தடில் என்ன சொல்கிறாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங்கோட என்கேஜ் ஆகும். அப்ளையிங் ப்ரீவியஸ் அண்ட் நியூ நாலேஜ் டு ரியல் லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறதுனாவே எப்பொழுதுமே அது ஹையர் ஆர்டர் தான், அட்வான்ஸ்டு தான். ஓகே, இட் இஸ் டிசைன்டு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தேர் ஓன் லேர்னிங். இது எதுக்காக, அவங்களோட ஓன் லேர்னிங்காக. ஓப்பன் எண்டட் கைடன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக. ஓகே, இதெல்லாம் ஓப்பன் எண்டட் கைடன்ஸ் இருக்குது. இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இதில் டெவலப் ஆகுது. அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேஸ் பேஸ்ட் லேர்னிங், டீம் பேஸ்ட் லேர்னிங், ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங்கிறத கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்ட்ரக்டர். ஒரு இன்ஸ்ட்ரக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பிகம்ஸ் ஆக்டிவ் லேர்னர்ஸ், ஃபேக்கல்ட்டி பிகம் ஆக்டிவ் டீச்சர். ஸ்டூடெண்ட் ஆக்டிவாக இருக்கணும்னா டீச்சரும் ஆக்டிவாக இருக்கணும். டீச்சர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மூவ்ஸ் பியாண்ட் ப்ரொவைடிங் educative lecture and more towards encouraging students to be more independent. குழந்தைங்கள ரொம்ப இண்டிபெண்ட்டாக நம்ம கற்றுக்க வைக்கணும். அவங்களே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுக்க வைக்கணும். இது ஒரு தேவை அப்படிங்கிறாங்க. இதில் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், கேஸ் பேஸ்ட் இல்லைனா சினாரியோ பேஸ்டு, டீம் பேஸ்ட் லேர்னிங், அடுத்தது ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங். கேஸ் பேஸ்ட் லேர்னிங்னா ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலை பற்றி அவங்க டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. த இன்ஸ்ட்ரக்டர் தான் ரெஸ்பான்சிபிள். எதுக்கு அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா ஒரு என்கேஜிங் சினாரியோ இல்லைன்னா கேஸ் இன் லைன் வித் த லெசன் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, யூஸிங் திஸ் டெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரியல் லைஃப் சினாரியோவை கொடுத்து ஒரு மல்டி ஃபேஸ் இதை அவங்க கொடுக்கறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ டீம் பேஸ்ட் லேர்னிங், டிபிஎல்னு சொல்லுவாங்க. அதில் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் நிறையா இருக்கும். ஒரு ஸ்மால் டீமாக இருந்தாலும் அதில் கிரிட்டிக்கல், ப்ராக்டிக்கல், க்ரியேட்டிவ் டீச்சிங் இருக்கும் கோர்ஸை பற்றி. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அஷ்யூம் த ரோல் ஆஃப் இன்குவரிஸை அட்டன் கொஸ்டின் கேட்குறது, ஏன், என்ன, எப்படி, அது அவங்க அஷ்யூம் பண்ணும். ஓகே, த டிபிஎல் மாடியூல்ஸ் இஸ் ஸ்பெஷலி அப்ராப்ரியேட் இன் லார்ஜர் கிளாஸ் சைஸஸ். இந்த நிறைய கிளாஸ் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிபிஎல்ன்றது அப்ராப்ரியேட். அவங்க டீமாக கூட்டிகிட்டு போனாங்கன்னா அதை வச்சு பேஸ் பண்ணி அவங்க பண்ணும்போது ஈஸியாக படிப்பாங்க. பை அலோவிங் த கிளாஸ் டு ஃபங்க்ஷன் ஆர் மல்டிபிள் கிளாஸ் ஸ்மால் கிளாஸ் ரூம்ஸ் கிளாஸஸாகவும் அவங்க பிரித்து படிக்க வைக்கலாம். அடுத்தது ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங். ஒரு ப்ராப்ளமை பேஸ் பண்ணி நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை அன் இன்ஸ்ட்ரக்டர் ப்ரெசென்டட் அ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமை ப்ரெசென்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் வச்சு அவங்க லேர்னிங்கை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஒர்க் த்ரூ கேர்ஃபுல்லி constructed open-ended problem by engaging and applying a new knowledge. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் மாதிரி நீங்கள் இப்போ ஒரு ப்ராப்ளமை கொடுத்து அதை என்கேஜ் பண்ண வச்சு அவங்கள நியூ நாலேஜுக்கு அப்ளை பண்ணி அவங்கள கண்டுபிடிக்க வைக்கணும். ஓகே, இந்த பிபிஎல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இன்கொயர், கொலாபரேஷன், ஃபீட்பேக்கை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்ளை ப்ரீவியஸ் நாலேஜ் டு நியூ சிச்சுவேஷன்.
ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் அட்வான்ஸ்ட் ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்குவயரராக நீங்கள் வந்து அலோவ் பண்ணணும். அவங்கள வந்து போய் ரிசர்ச் பண்ண சொல்லலாம். அவங்கள ஏன், எதுக்கு, எப்படி வந்தது அப்படிங்கிறத அவங்க கேட்கணும். பி மைண்ட்ஃபுல் ஆஃப் த டைமை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். எதுக்கு அப்படின்னா ப்ரிப்பரேஷனுக்காக. ஓகே. ஸோ திங்க் ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணுங்கள். டு அக்கம்ப்ளிஷ் அண்ட் டிசைன் அலோவ் ஈச் டீம் டு ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி. ஒவ்வொரு டீமையும் நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். இது எல்லாமே தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட் 4 ஓவர் முடிஞ்சிருச்சு.